தமிழ் சொந்தங்களே வணக்கம். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா என்னென்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத ரொம்ப விளக்கமாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். லேண்ட் பர்ச்சேஸ். ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டீட்டெயிலை கன்சிடர் பண்ணுங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப். நம்ம வாங்க போகிற இடம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டைரக்ஷன் ஆஃப் லேண்ட். நம்ம வாங்க போகிற பிளாட்டோட திசை எந்த திசையை பார்த்து அந்த பிளாட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஈஸ்ட் நார்த் ஃபேஸிங் பிளாட்ஸ் வாஸ்துப்படி எல்லாத்துக்கும் சூட் ஆகும், அதை வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சவுத் அண்ட் வெஸ்ட் பிளாட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட லேஅவுட் டிராயிங்கை வாங்கிட்டு போய் வாஸ்து கன்சல்டண்ட்டை ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். லெவல் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் ரோடு. நம்ம வாங்க போகிற பிளாட் ரோடு லெவலேருந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, அது நம்ம ஃபவுண்டேஷன் காஸ்ட்டை அதிகப்படுத்திடும். அவாய்ட் கிளே சாயில். நம்ம வாங்க போகிற பிளாட் கிளே சாயிலாக இருந்ததுன்னா அது ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரென்த்தை பாதிக்கும். நம்ம ஃபவுண்டேஷனை ரொம்ப ஆழமாக போட வேண்டியதாக இருக்கும், அதனால் ஃபவுண்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். நம்ம வாங்க போகிற பிளாட்டோட ரோடு விட்த் மினிமம் 30 ஃபீட் இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா டிடிசிபி அப்ரூவல் நம்மளால் வாங்க முடியாது. இர்ரெகுலர் ஷேப். பொதுவாகவே இர்ரெகுலர் ஷேப் இருக்கிற பிளாட்டை நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் கட்டாக இருக்கிற பிளாட்டை நம்ம வாங்கக்கூடாது, அது வாஸ்துப்படி தவிர்க்க வேண்டிய மனை. நம்ம இடம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போது என்ஓசி எதுக்கு தேவைப்படுங்கிறத பார்த்துடலாம். நம்ம வாங்க போகிற பிளாட் ரயில்வே லைன்லேருந்து 30 மீட்டருக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட என்ஓசி வாங்கணும். நம்ம பார்க்குற பிளாட் ரிவர், லேக்குக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டிட்ட என்ஓசி வாங்கணும். நம்ம வாங்க போகிற பிளாட் ஹைவே ரோடுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட என்ஓசி வாங்கணும். நம்ம பார்க்குற பிளாட் நியர் ஹை டென்ஷன் லைனுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா டிஎன்இபியோட என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ என்ஓசி வாங்குறத பார்த்துட்டோம். அடுத்தது லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீடட். எந்தெந்த டாக்குமெண்ட்டை நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு இடத்த பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம வாங்க போகிற இடத்துக்கு சிஎம்டிஏ அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். இசி விலங்கு சான்று கடைசி 30 வருஷத்தோட இசி சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கணும். அதில் நமக்கு விற்க போகிறவரோட பேர் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பட்டா, சிட்டா ரெண்டுலேயும் நமக்கு விற்க போகிறவரோட பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து மூலப்பத்திரம் 1975க்கு அப்புறம் இருக்க மூலப்பத்திரத்தை செக் பண்ணி நம்மக்கிட்ட விற்க போகிறவரோட பேர் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதில் எந்த விலங்கும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் கலெக்ட் பண்ணி லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்த கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவு பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுதுன்னு கமெண்ட்ஸில் கேளுங்கள்.